இந்த மாதிரி மேஷ ராசி எப்பொழுதுமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. பேசுறதெல்லாம் பயங்கர டேலண்ட் பர்சன் மாதிரி பேசுவாங்க. ஆனால் சூரியனுக்கு அந்த உண்மையிலே மதிநுட்பம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. மதியுக மந்திரிக்கு தான் இருக்கும். அப்போ மேஷ ராசி என்றாலே அவர்கள் வீட்டில் 2 திருமணங்கள் இருக்குமோ நான் யோசிப்பேன். மேஷ ராசிக்காரங்க எங்க தோத்துருவாங்க அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் போனெல்லாம் ஃப்ளைட் மோடில் போட்டு மாடி மேலே போய் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ மேஷ ராசி பற்றி, மேஷ ராசி உள்ளவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க. மேஷ ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே முதல் ராசியாக குறிப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ராசி அவங்க தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், அது அசுபதி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகைன்னு சொல்லி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரங்கள், கேது, சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த மேஷ ராசியிலே செவ்வாயான வீடு சூரியன் உச்சமடைகிறார். உங்கள் வீட்டில் நான் ஆட்சி செய்கிறேன், வீடு உங்கள் வீடு, நான் வந்து உட்காந்துக்கிறேன், என் இஷ்டம் போல் நான் சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். யாருடைய வீடு? செவ்வாயோடைய வீடு. அங்கே யார் வந்து அதிகாரம் பண்ணுறாங்க? சூரியன் அதிகாரம் பண்ணுறார். அப்போ இயற்கையாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான குணம் இருக்கும்? எங்கே போனாலும் அவங்க சொல்றதுதான் நான் சொல்கிறத 10 பேர் கேட்கணும்னு நினைப்பான். புரியுதுங்களா? ஈகோ ஸ்டிக் ஜாஸ்தியாக இருக்கும். புகழ்ந்து தள்ளனா அடிச்சு அவங்கள ஏமாற்றிட்டு வந்துன்னே இருக்கலாம். உன்ன மாதிரி ஆளே இல்லையான்னா போதும். சூரியன் எப்போவுமே மதியுக மந்திரியை பக்கத்தில் வச்சுருப்பார். அந்த மந்திரி சொல்கிறத கேட்டு தான் இவர் வந்து அந்த நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவார். ஏன்னா சூரியன் ஏன் மதியுக மந்திரியை பக்கத்தில் வச்சுருக்காருன்னா, சூரியன் புகழ்ந்தா டக்குன்னு மயங்கி எல்லாத்தையும் தப்பான முடிவு எடுத்துருவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் மந்திரியை வச்சு கேட்டு ஒரு முடிவு எடுப்பார். இதுமாதிரி மேஷ ராசி எப்பொழுதுமே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. 2வது, சூரியனுக்கு 27 மனைவின்னு சொல்லுது சாஸ்திரம். அதில் ரோகிணின்ற மனைவி தான் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லுது சாஸ்திரம். நம்ம என்ன பண்ணுறோம்? சூரியன் தான் நேர்மை, சூரியன் தான் வந்து ஆனஸ்ட்டு, நேர்மைக்கு கடவுள் சூரியன், உண்மைக்கு கடவுள் சூரியன் பேசுகிறோம். ஆனால் புராணத்தில் சூரியனுக்கு 27 பொண்டாட்டின்னு சொல்கிறோம். இதில் எப்படி இது சாத்தியம்? சூரியனுக்கு 27 பொண்டாட்டினா நேர்மைக்கு ஏன் சூரியனை கடவுளாக வைத்தான் அப்படின்னு ஒரு ஜோதிடர் இதை பார்த்து நிச்சயமாக நல்லா புரிஞ்சிக்க வேணும். ஜோதிட மாணவர்கள், ஆர்வலர்கள் நல்லா புரிஞ்சிக்க வேணும். ஜோதிட ஜாம்பவான்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பெரியவங்க இருக்காங்க, நிறைய மூத்தவங்க இருக்காங்க, எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய சிற்றறிவுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தில் தான் நான் பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பார்வையில் என்னுடைய நோக்கம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய நோக்கம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ மேஷ ராசி என்றாலே அவர்கள் வீட்டில் 2 திருமணங்கள் இருக்குமோ நான் யோசிப்பேன். ஏன்? சூரியன் உச்சமான வீட்டில் ஒருத்தன் பிறக்கிறார்ல, சூரியனுக்கே 27 மனைவி இல்லை. அப்போ மேஷ ராசினாலே அவர்கள் வீட்டில் 2 திருமணம் இருக்குமோ அப்படின்னு நான் யோசிப்பேன். சரி, இருக்குமான்னு கேட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். மேஷ ராசியில் இருப்பவர்கள் வீட்டில் காதல் திருமண விருத்தை பார்க்க முடியுது. மேஷ ராசியில் ஒரு பிறக்கிறார் என்றால் அவர் உடம்பு சூடாவதை நாம் பார்க்க முடியும். உடம்பு ஹீட் ஆகும். ஷார்ட் டெம்பர்னுவாங்களே, சட்டார்னு கோவம் வரத்துல மேஷ ராசிக்கு நடக்கும். டக்குன்னு கோவம் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது நட்சத்திரத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது மாறும். அஸ்வினினா ஒரு மாதிரி, பரணினா ஒரு மாதிரி. பரணினா மணி மைண்டடுன்னு சொல்லலாம், சிக்கனுடைய நட்சத்திரம். அஸ்வினினா
மணி மைண்டை தாண்டி தான் சொல்கிறது தான் சரி, தான் சொல்கிறத எல்லாம் கேளுங்க, இல்லைன்னா யாரும் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். கிருத்திகை நட்சத்திரம்னா கோபம் வந்தால் சடான்னு அடிச்சிடும். செவ்வாயோட வீடு வேறு. அப்போது இந்த மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆளுமை திறன் மிக்கவர்கள் சொல்கிறோம். இது ஆளுமை திறன். ஒரு இடத்துல எத்தனை விட்டுன்னு வச்சுக்கோங்க, 10 பேரை வேலை வாங்க சொன்னால் வேலை வாங்குவோம். ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேன். 10 பேரை வேலை வாங்குற யுக்தி எனக்கு இருக்குது, நான் இறங்கி வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா சூரியன் உச்சமாகறாருல, அந்த தான் என்ற ஒரு கெத்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் நம்ம தனியாக தெரியணும், துண்டாக தெரியணும்னு நினைப்பாங்க. பேசுகிறதெல்லாம் பயங்கர டேலண்ட் பர்சன் மாதிரி பேசுவாங்க. ஆனால் சூரியனுக்கு அந்த உண்மையிலே மதிநுட்பம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. மதியுக மந்திரிக்கு தான் இருக்கும். மேஷ ராசிக்காரங்க எங்கே தோத்துருவாங்க அப்படின்னா தன்னுடைய தனக்கு தெரிந்த நிறைய விஷயம் தனக்கு தெரியும் என்று நினைக்கும் போதே அவங்க தோத்து போகிறாங்க. ஒரு ராஜா எப்படி தோப்பாருன்னு படிச்சிங்கனாலே உங்களுக்கு மேஷராசியை பற்றி புரிஞ்சுக்கலாம். மதியுக மந்திரி சொல்லுவார், எதிராளியோடைய பலம் அறிந்து போட்டிடுன்னுவார். ஆனால் அதை கேட்டு தான் ராஜாவே முடிவெடுத்து பக்கத்து நாட்டை கையகப்படுத்துவார். இதுவே இந்த ராஜாவே முடிவு எடுத்தாருன்னா தோத்து போயிடுவார். மேஷ ராசி என்பது காலபுருஷனுக்கு முதல் ராசி. ராசி ஆகிய செவ்வாய் வீட்டிலே சூரியன் உச்சமாவது மேஷ ராசிக்காரர்களுடைய பேச்சும் நடையும் உடையும் எல்லாமே ஒரு சூரியனை போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் ஒரு தோரணையாக காட்டும். மேபி அவங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. முதல்ல நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு நினைக்கணும். எல்லாம் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கக்கூடாது. சூரியன் உச்சமாகிற வீடு, சூரியன் உச்சமாகுதுல்ல, அப்போது அங்கே உச்சமாகும் போதே தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே வந்துடும். நீங்கள் பொதுவாகவே மேஷராசிக்காரங்க பாருங்கள், லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. செக் பண்ணி பாருங்களேன், லேட்டாக தான் எங்கள் காலைல 9 மணிக்கு 10 மணிக்கு எழுந்ததுல அந்த மேஷராசி அதிகமாக இருக்கும். ஏன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோ சொல்லுங்கள். இல்லை பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போது ஏன்னா சூரியன் சொல்கிறீங்க, அப்போது எப்படி சார் லேட்டாக எழுந்திக்கிறாங்க? புரியலையே சார். நாட்டோடைய ராஜா லேட்டாக தான் இருந்துப்பார், பெட் காஃபி தான் குடிப்பார். புரியுதுங்களா? இப்போது ஒருத்தர் ஷிஃப்ட் வேலை செய்கிறாரு, 3 ஷிஃப்ட்னு வச்சுக்கோங்க. அவர் காலைல 4:30 மணிக்கு வேலை, 5 மணிக்கு பஸ்ஸு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் மேஷ ராசினா சார் நீங்கள் சொன்ன கருத்து தப்புன்னு பதிவிடுவார். நான் சொல்கிற கருத்தோடைய உட்கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவங்களோட இயல்பு பார்க்கணும், அவங்களோட இயல்பை பார்க்கணும், இயல்பான ஒரு விஷயத்தை பார்க்கணும். சூரியனுக்கு உண்டான அனைத்து குணாதிசயங்களும் இருக்கும். இப்போ நீ எனக்கு காசு கூட தர வேணாம், 4 பேர் நிற்கிற இடத்துல என்னை எதுவும் சொல்லிட்டாரு. அவங்களோட தன்மானம் பெருசு, அவங்களுக்கு தன்மானம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் துட்டு. நீ துட்டெல்லாம் எடுத்து போயிடு, என்னுடைய தன்மானம் தான். தன்மானத்தை எழுந்துட்டு எதுவும் செய்ய மாட்டேன். சூரியன் எப்படி தன்மானத்தை எழுப்பான்? நாட்டுக்கே நான் தான் ராஜா, நீ என்ன 4 பேர் முன்னாடி அசிங்கம் பார்த்தனா எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். 4 பேர் முன்னாடி ஒரு கௌரவமாக ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க மேஷராசியை, காலிலே சுற்றி கிடப்பாங்க உங்கள் காலடியிலே. அப்போ இது அவங்களோட பலமா பலவீனம். உன்னை ஒருத்தன் புகழறானா நீ கம்முன்னு சைலண்டாக இருக்கும். உன்னை ஒருத்தன் இகழறானா அதுதான் பலம். ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது. எது ஒன்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் மனப்பக்குவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, அன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போது நான் டைவர்ட் ஆகி போகிறேன்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. மேஷராசி மீனராசி 2 பேர் எடுத்துப்போம். மேஷராசிக்காரர் ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, நான் சொல்கிறத நீ கேளியா, இதுதான் ஏன் நல்லது அப்படின்னு சொல்லுவார். மீனராசின்னு வச்சுக்க, ஏய் எல்லாம் மாறுண்ட விடு, இப்போ என்ன பார்த்துக்கலாம், இறைவன் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லுவார். புரியுதுங்களா? இதே கன்னிராசின்னு வச்சுக்க, பார் கரெக்டாக இந்த மாதிரி போனால் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும் டக்குன்னு, அதனால் புத்தி கூர்மையாக யோசிப்பான். இப்போது இந்த மேஷராசி என்பது இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலே தான் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. அவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா, சூரியனோட அளவுக்கு அவங்ககிட்ட கெட்ஸு, யாரும் அவங்கள அடிச்சிக்க முடியாது. ஆளுமை திறமில்ல வேற லெவலில் அவங்க, அதே கெத்து தான் அவங்களுடைய பலவீனமும். மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஃபோனெல்லாம் ஃப்ளைட் மோடில் போட்டு மாடி மேலே போய் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள்.
அவங்களுக்கே தெரியாத நிறைய பேருக்கு அவங்க வாரி வாரி கொடுத்துருப்பாங்க. வாரி கொடுத்தவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு ஏமாத்திட்டு போயிட்டோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுல இருந்து அவங்களால வெளியே வர ட்ரை பண்ணாலும் முடியல அப்படின்னா எந்த மாதிரியான கோயில்களுக்கு போகணும், எந்த தெய்வங்களை வழிபடணும் இல்லையா? நீங்கள் என்ன நினச்சிங்க, சாமி ஒருத்தருக்கும் 12 ராசிக்குமே அவதாரம் எடுத்து வந்த மாதிரியும் அப்படி கிடையாது. தான் தவறை தான் உணரும் போதே மாற்றிடும். ஒன்றும் இல்லை, மேஷ ராசியில் ஒரு பையன், உங்களை மாரி ஒருத்தர் எனக்கு கணவராக கிடைக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்காமலே அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளோதான், இவர் அவுட்டு. எல்லாரையும் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். லாஸ்ட்டில் வாழ்க்கை நல்லா இருக்காது. மேஷ ராசியில் ஒரு ஒர்க்கரு, உங்களை மாரி ஒரு ஒர்க்கர் பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு தட்டி கொடுத்தனா, அவர் தன் ஒர்க்கை அதிகமாக செய்து தன்னுடைய உழைப்பை அதிகமாக அவருக்காக செலவிடுவார். யாரையுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது என்றைக்குமே, என்னுடைய கருத்து. அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. மேஷ ராசி நிறைய பேருக்கு உதவி செய்யும். யாருக்கு தெரியுமா செய்யும்? மேஷ ராசி யாருக்கெல்லாம் உதவி செய்கிறதோ அவர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இவங்களை விட்டு போயிடுவாங்க. சூரியன்கிட்டேருந்து சுரண்டதாம பார்ப்போம். சூரியனுக்கு நீங்கள் என்ன திருப்பி தர முடியும்? அவங்களுடைய தேவை பெருசு, அதை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியுமா? முடியாது. ராஜாவுக்கு என்ன இருக்கும்? பெரிய தேவை இருக்கும், அந்த தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் ராஜா கிட்ட இருந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். அவர் பொற்காசுகளை அள்ளி கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ராஜாவுக்கு நீங்கள் பல லட்சம் கோடி பொற்காசுகளை திருப்பி தர முடியாதுல்ல. ஆனால் மேஷராசிக்காரர்களால் ஆதாயம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் யாராலையும் மேஷராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் ஆதாயம் அடைய மாட்டாங்க. அந்த ஆதங்கம் அப்படியே இருந்துக்கினே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்போ அவங்களுக்கு எப்படி சார் சமாதானம் எப்படி சார் கிடைக்கும்? அதான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்ல புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவரை ஒருத்தரை நண்பராக வச்சுக்கோங்க. அது மேஷராசிக்காரரை பயங்கரமாக தூக்கிட்டு வரும். புதனுடைய ஆதிக்கம்னா யார் சார் அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேஷராசி பார்ட் 2, யாரிடம் நீங்கள் நட்பு உறவாட வேண்டும். முதல்ல நான் சொன்ன இந்த விஷயம்லாம் ஒத்து போதான்னு பார்க்கணும். ஒத்து போன பிறகு நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டோம் கருத்தை. அதுக்கப்புறம் நான் 2வது வீடியோவில் சொல்கிறேன், சரி இவ்வளோ பேர் கேட்டுக்கிறாங்க, 100 பேர், மேஷராசிக்காரர்களே நீங்கள் யாரை கூட வச்சுருந்தா ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து இல்லை சார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அல்லலாம் சொல்லுவாங்கள்ல. என்றைக்குமே என்னுடைய கருத்தை அப்படி மறுப்பவர்கள் 105% மட்டுமே. அதுவும் யார் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபேக் ஐடியிலேருந்து பேசுவோம், அது வேறு விஷயம். அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியது, அது பேசிட்டோம், ஜாலி தான். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபேக் ஐடியில் எழுதுனோடனே மேஷராசியாக இருந்தால் கூட இந்த ஒரு வாட்டி கரெக்டாக எழுதிடுவோம். கரெக்டாக பேசிக்கிறாங்க, மனசு தாங்கலை, எழுதி முடியா அடுத்த வீடியோவில் வரட்டுன்னு. அப்போ நம்ம தகவலை கண்டிப்பாக பேசுவோம். தான் என்ற ஆணவத்தை மறந்து மேஷராசிக்காரங்க நீங்கள் சரி, நான் எப்போவுமே கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது போனதில்லை, சொல்லிட்டு போயிடுறேன். எந்த தெய்வம் வேறு கேட்டீங்க? மலை மேலே ட்ரக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ட்ரக்கிங் போகலாம் அப்படின்னு மேஷராசி கூட்டா ஜாலியாக வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா காடு மலை இந்த மாதிரி ரொம்ப தேக்கடி, ரொம்ப இந்த வாகமான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் கூட்டு போகிறத ரொம்ப விரும்புவாங்க. நீங்கள் அனைவருமே இயற்கை சூழல் நிறைந்த இடம், மலை, காடு, மலை, நதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பெரிய யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? மெயின் சிட்டி, இந்த வண்டிங்க சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் இயற்கை, அந்த குயில் கூவுறது, காகம் கரையிறது, அப்படியே அந்த மரத்துலேருந்து ஒரு சொட்டு அப்படியே தண்ணி சக்குன்னு அப்படி மேலே படுறது, அந்த மாதிரியான ஒரு இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய ஆலயங்களை விரும்பக்கூடிய மேஷராசி என்பர்களே அங்கே போங்க, உங்கள் வாழ்க்கை மாறும்.